கடைகளில் கூடுதல் விலைக்கு மது விற்பனை செய்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கலாம் என நீதிமன்றமானது தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம். முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் பவித்ரா. டாஸ்மாக் மதுபான கடைகளில் கூடுதல் தொகை வசூலிக்கப்பட்டால் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் நுகர்வோர் நேரடியாக புகார் அளிக்கலாம் என்றும் அந்த புகார்கள் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்ய காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டாஸ்மாக் கடைகளில் கூடுதல் விலைக்கு மதுபானம் விற்பனை செய்யப்படுவதாக தொடரப்பட்ட வழக்கு நீதிபதி இளந்தரையன் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது அனைத்து கடைகளிலும் ரசீது வழங்குமாறு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளதாக டாஸ்மாக் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் தற்போது வரை பல இடங்களில் ரசீது வழங்கப்படவில்லை என்றும் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து சூப்பர் மார்க்கெட்டுகளில் சிறிய பொருளுக்கு கூட ரசீது வழங்கப்படும் நிலையில் மாநிலத்திற்கு அதிக வருவாய் ஈட்டும் டாஸ்மாக் கடைகளில் ரசீது வழங்குவதில் என்ன சிக்கல் என்று நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் அரசு உத்தரவை மீறி கூடுதல் தொகை வசூலித்தால் நுகர்வோர் காவல்துறையில் புகார் அளிக்க வேண்டும் என்றும் அந்த புகார்கள் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கூட்டம் அதிகமாக உள்ள டாஸ்மாக் கடைகளில் காவலர்களை பணியமர்த்த உள்துறைக்கும் மனிதரின் புகார் குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும் விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்யவும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.